ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, ஆனா அது எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தெரியலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்கிற பிகினரா இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். அதை நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்லிட்டு அதோட தகுந்த இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் சொல்ல போறேன். இந்த மாதிரி நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நீங்க கத்துக்கிட்டாலே உங்களால ஈஸியா நிறைய இடங்கள்ல பேச முடியும். இதுக்கு முக்கியமா உங்களுக்கு எந்த விதமான கிராமர் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 2-3 தடவை நம்ம வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா அந்த சென்டென்சஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்க போறது இல்ல, நம்ம பிகினருக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்னதா தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் கற்றுக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், மீண்டும் சொல்லுங்கள் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? சே தட் அகைன். எப்படி சொல்லலாம்? சே தட் அகைன். வாடகைக்கு விடப்படும். இப்ப வீடெல்லாம் வாடகைக்கு விடப்படும் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு டு லெட். எப்படி சொல்லலாம்? டு லெட். தயங்க வேண்டாம். இப்போ ஒரு விஷயத்துக்கு தயங்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட். சத்தமாக வாசிக்கவும் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ரீட் அலவுட். எப்படி சொல்லலாம்? ரீட் அலவுட். நன்றாக செய்திருக்கிறீர்கள் ஒருத்தரை பாராட்டுறதுக்கு எப்படி சொல்லலாம்? வெல் டன். எப்படி சொல்லலாம்? வெல் டன். மிகவும் தூரம். இப்போ ஒரு இடம் ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? வெரி ஃபார் அவே. எப்படி சொல்லலாம்? வெரி ஃபார் அவே. தண்ணீரை தெளிக்கவும் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஸ்ப்ரிங்கிள் த வாட்டர். எப்படி சொல்லலாம்? ஸ்ப்ரிங்கிள் த வாட்டர். பட்டினி கிடக்காதே அப்படின்றத டோன்ட் ஸ்டார். ஸ்டார் அப்படின்னா பட்டினி. சுறுசுறுப்பாக இரு அப்படின்றது எப்படி சொல்லலாம்? பி ஆக்டிவ். எப்படி சொல்லலாம்? பி ஆக்டிவ். இப்பொழுது அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ரைட் நவ். எப்படி சொல்லலாம்? ரைட் நவ். அதை மறுக்காதே. இப்போ ஒரு விஷயத்தை மறுக்காத அப்படின்னு நம்ம சொல்லணும், அதுக்கு டோன்ட் டினை இட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் டினை இட். அருகில் வா. இப்போ ஒருத்தரை பக்கத்துல கூப்பிடுறது எப்படி சொல்லலாம்? கம் க்ளோஸ். எப்படி சொல்லலாம்? கம் க்ளோஸ். அதை கெடுக்காதே. இப்போ ஒரு விஷயத்த அதை கெடுத்துறாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, டோன்ட் ஸ்பாயில் இட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்பாயில் இட். இப்போ ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றேன். டோன்ட் விஸ்பர் அப்படின்றதுக்கு கிசுகிசுக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, ஏற்றுக்கொள் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? அக்செப்ட் திஸ். எப்படி சொல்லலாம்? அக்செப்ட் திஸ். வாழ்த்துக்கள். இப்ப நம்ம ஒருத்தரை கங்க்ராச்சுலேட் பண்ணோம்ல, அதுக்கு பெஸ்ட் ஆஃப் லக். எப்படி சொல்லலாம்? பெஸ்ட் ஆஃப் லக். அடுத்தது, என்னை நம்பு. இப்போ ஒருத்தர் சொல்லணும் என்னை நம்பு அப்படின்றது எப்படி சொல்லுவீங்க? ட்ரஸ்ட் மீ. இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான சென்டென்ஸ் தான். ட்ரஸ்ட் மீ. உனக்கு என்ன வேண்டும்? இப்போ ஒருத்தர் கேக்குறீங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறதுக்கு வாட் டு யூ வாண்ட். எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ வாண்ட். நனையாதே. இப்ப மழை விழுந்துட்டு இருக்கு, குழந்தைங்க கிட்ட சொல்லணும் நனையாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் கெட் வெட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் கெட் வெட். அப்படி இல்லை. இப்போ ஒரு விஷயத்த சொல்லும் போது இது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நாட் லைக் தட். எப்படி சொல்லலாம்? நாட் லைக் தட். ஞாபகப்படுத்து. இப்போ ஒரு விஷயத்த எனக்கு நீங்க ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரிமைண்ட் மீ. எப்படி சொல்லலாம்? ரிமைண்ட் மீ. அழாதே. இப்போ ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க, அழாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸி தான். டோன்ட் கிரை. டோன்ட் கிரை. என்ன இது அப்படின்னு நம்ம கேட்போம்ல, ஏதாவது ஒரு பொருளை பார்த்து வாட் இஸ் திஸ். எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் திஸ். இது நடக்காது. இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு திஸ் இஸ் இம்பாசிபிள். எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் இம்பாசிபிள். மறைக்காதே. என்கிட்ட இதை நீ மறைக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஹைட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹைட். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே வாங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். சீக்கிரம் எழுந்திரு அப்படின்றத கெட் அப் இயர்லி. கெட் அப் இயர்லி.
உன் கண்களை மூடு அப்படின்றது எப்படி சொல்லலாம்? க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். சிறந்ததை தேர்ந்தெடு. உனக்கு எது பெஸ்டோ அதை தேர்ந்தெடு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு செலக்ட் த பெஸ்ட். எப்படி சொல்லலாம்? செலக்ட் த பெஸ்ட். ரொம்பவே ஈஸியான சென்டென்சஸ் தாங்க எல்லாமே. எங்களோடு வா அப்படின்றது எப்படி சொல்லலாம்? கம் வித் அஸ். எப்படி சொல்லலாம்? கம் வித் அஸ். கையை தூக்கு. இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல இருந்தே கேள்விப்பட்டிருப்போம். ரைஸ் யுவர் ஹேண்ட். எப்படி சொல்லலாம்? ரைஸ் யுவர் ஹேண்ட். அவர் ஊரில் இல்லை அப்படின்றது எப்படி சொல்லலாம்? he is out of town. out of townனா ஊரில் இல்லை அப்படின்னு அர்த்தம். தடுக்கி விழுந்தேன். நான் இது வந்து தடுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஐ ட்ரிப்டு. எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரிப்டு. சத்தம் போடாதே அப்படின்றது எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் நாய்ஸ். எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் நாய்ஸ். இது வரைக்கும், இப்ப வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு until now. எப்படி சொல்லலாம்? until now. இருக்கலாம் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? இது நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது தான். மேபி. எப்படி சொல்லலாம்? மேபி. நிற்காதே. இந்த இடத்துல நிக்க கூடாது, நிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ டோன்ட் ஸ்டாண்ட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்டாண்ட். காட்டி கொடுக்காதே. இப்போ ஒருத்தர் வந்து நீ காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் பிட்ரே. பிட்ரேனா வந்து காட்டி கொடுக்கறது. சோ டோன்ட் பிட்ரே. சத்தமாக வாசிக்கவும். இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ரீட் அலவுட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அடிக்கடி. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அடிக்கடி இப்படி நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு ஃப்ரீக்வென்ட்லி. அடிக்கடினா எப்படி சொல்லலாம்? ஃப்ரீக்வென்ட்லி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வழக்கம் போல. இப்போ ஒரு விஷயம் ஒரே மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை சொல்றதுக்கு அஸ் யூஷுவல். எப்படி சொல்லலாம்? அஸ் யூஷுவல். அடுத்தது வேறு ஏதாவது. ஏதாவது வேற அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஏதாவது ஒருத்தட்ட வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு. என்னுடையது இல்லை. இது வந்து என்னோடது இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நாட் மைன். எப்படி சொல்லலாம்? நாட் மைன். என்னிடம் சொல். இப்போ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு டெல் மீ. எப்படி சொல்லலாம்? டெல் மீ. விடாம பாத்துட்டு இருக்கீங்க தானே? கண்டினியூஸா பாருங்க. நல்ல யோசனை. ஒரு யோசனை வந்து ஐடியா நல்லா இருக்கு. சோ அது எப்படி சொல்லலாம்? குட் ஐடியா. எப்படி சொல்லலாம்? குட் ஐடியா. பொறுமையா இரு. இப்போ உங்க ஃப்ரெண்ட சொல்றீங்க பொறுமையா இரு அப்படின்னு சொல்றதுக்கு பி பேஷண்ட். எப்படி சொல்லலாம்? பி பேஷண்ட். அடுத்து இங்கே உட்காரு. இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு சிட் ஹியர். எப்படி சொல்லலாம்? சிட் ஹியர். தற்செயலாக. அதாவது பிளான் பண்ணி ஒரு விஷயம் நடக்கல, தற்செயலா நடந்திருக்கு அப்படின்னா பை சான்ஸ். எப்படி சொல்லலாம்? பை சான்ஸ். நேரம் முடிந்தது. இப்ப எக்ஸாம்பிளே வந்து டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு டைம் அப். எப்படி சொல்லலாம்? டைம் அப். எனக்கு தெரியப்படுத்து. ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்க ஒருத்தர சொல்லணும். சோ அதை எப்படி சொல்லலாம்? இன்ஃபார்ம் மீ. எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். இன்ஃபார்ம் மீ. ஏற்றுக்கொள். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அது எப்படி சொல்லலாம்? அக்செப்ட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே குவிக்கா ஒரு 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் அதோட தமிழ் அர்த்தத்தை வச்சு இங்கிலீஷ்ல பார்த்துட்டோம். நான் ரொம்பவே குவிக்கா தான் போயிட்டேன். ஏன்னா இதோட தமிழ் அர்த்தம் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா எந்த சென்டென்ஸுக்கு எந்த மாதிரி பேசணும் அப்படின்றத நம்மள நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ நீங்க இந்த வீடியோவை ஒரு 2-3 தடவை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கும் போது உங்களுக்கும் நம்ம வந்து ஏதோ படிச்சு கத்துக்கிற மாதிரி இருக்காது, ரொம்பவே பிராக்டிக்கலா கத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே எல்லா வீடியோஸ்லயும் சொல்றதுதான், நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு நம்ம கரெக்டான கிராமர் தெரிஞ்சுதான் நம்ம பேசணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்ம பேசுறத இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சோ நம்ம தப்பா பேசினாலும் பரவாயில்ல, நம்ம பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால இங்கிலீஷை வந்து ஃப்ளூயண்டா பேச முடியும். சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ இங்கிலீஷ்லயே பேச ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு இன்னும் இங்கிலீஷ் கத்துக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு 5 தமிழ் சென்டென்ஸ் கொடுப்பேன். அதோட இங்கிலீஷ் சென்டென்ஸ் நீங்க தான் சர்ச் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.